இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. இங்கிலீஷ் அல்ஃபபெட் ஜேயும் யூவும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரை பற்றின கதை தான் இது. ஒரு நாள் லெட்டர் யூ தன்னோட நண்பனான ஜே கிட்ட, நீ எப்படி எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு லெட்டர் ஜே, என்னோட சிரிப்புக்கு காரணமாக நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட லெட்டர் யூ, உன் சிரிப்பை எப்படியாவது நான் ஒரு நாள் நிறுத்தி காமிப்பேன்னு மனசுக்குள்ளே சவால் விட்டது. ஒரு நாள் ஒரு நல்ல பிளானோட வந்தது. தன்னுடைய நண்பன்கிட்ட இன்றைக்கி ஒரு ட்ராமா பார்க்க வெளியே போகலாமான்னு கேட்டுச்சு. லெட்டர் ஜே ரொம்ப ஹாப்பியாக போகலாமேன்னு கிளம்புச்சு. ரொம்ப சோகமான ட்ராமா அது. இதை பார்த்ததும் லெட்டர் ஜே கிட்ட இருந்த சிரிப்பு காணாமல் போயிடும்னு நினச்சது லெட்டர் யூ. அந்த ட்ராமாவோட கடைசியில் 2 பேரும் அழுதாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் லெட்டர் ஜே ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிச்சு லெட்டர் யூ. அப்போ தான் அடிக்கிற வெயிலில் தலைவலி வரும். உடனே லெட்டர் ஜே சோகமாயிடும்னு நினச்சிது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் லெட்டர் ஜேக்கு தலைவலி வந்துச்சு. ஆனாலும் அது ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு லெட்டர் ஜே கேட்க, நம்ம த்ரோபால் விளையாடலான்னு லெட்டர் யூ சொல்லுச்சு. ஏன்னா லெட்டர் யூ த்ரோபால் நல்லா விளையாடும். லெட்டர் ஜேவை கேமில் தோக்கடிச்சா அது சோகமாயிடும்னு நினச்சது லெட்டர் யூ. அது நினச்ச மாதிரியே கேமை சூப்பராக விளையாண்டு 10 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருச்சு. ஆனால் லெட்டர் ஜே தான் தோத்ததை நினச்சி சோகமாகவே இல்லை. லெட்டர் யூ ஜே கிட்ட போய், சோகமான ட்ராமா பார்த்தோம், ஐஸ்கிரீம்னால் தலைவலி, கேமில் தோத்தது, இன்றைக்கி இவ்வளோ நடந்திருக்கு, ஆனாலும் எப்படி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு லெட்டர் ஜே சொல்லுச்சு, இந்த நாளுக்கு என்ன, ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து உன்னோட ஒரு அவுட்டிங், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராமா பார்த்தோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், நல்ல ஒரு கேம், அதுவும் உன்னோட சூப்பராக டைம் போச்சு. நாள் முழுக்க நம்ம 2 பேரும் சேர்ந்துருந்தோம், இதுக்கு மேலே என்ன வேணும், அதனால் நான் ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லி சிரிச்சதான். அப்போது தான் லெட்டர் யூ, அட ஆமாம், இத்தனை விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குன்னு யோசித்து பார்த்ததான். லெட்டர் யூ அதுக்கப்புறம் லெட்டர் ஜே ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு யோசித்ததே இல்லை. ஏன்னா அதுவும் லெட்டர் ஜே போல் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயும் உள்ள நல்லதை மட்டும் லெட்டர் ஜே போல் பார்த்தா அப்போது ஜே ஃபார் ஜாய் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கும்.